சார் நீங்கள் மட்டும் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு சைன் வாங்கணும். ஆ. எப்படிமா இருக்க? கோர்ட்டுக்கு வந்துட்டு நல்லா இருன்னு சொல்ல முடியாதுல. என்னம்மா பண்றது? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. என்ன என்னமோ கடவுள் நல்லது பண்றாருன்னு தான் தோணுது. நீ வருத்தமா இருக்கன்னு உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது. மும்பைல இருந்து சென்னைக்கு கிளம்புறப்பவே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற முடிவோட தான் நான் கிளம்புனேன். ஆனா இங்க உங்க 2 பேரையும் நான் கோர்ட்ல பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலமா. உனக்கு மெட்டி போட்டு விட்டதா பிரபு சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்குள்ள நான் சொல்ல சொல்ல கேட்காம உனக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான். அத்தை விடுங்க, அந்த மெட்டி தானே பிரபு அமெரிக்காவுக்கு போடாம ஆபத்துல இருந்து காப்பாத்துச்சு. பிரபு ஏன் இப்படி அவசரப்படுறான்னு எனக்கு சுத்தமா புரியலமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. இப்போ ரீசெண்டா மலேசியா போயிருந்தப்ப கூட முருகன் கோயிலுக்கு போய் நீயும் பிரபுவும் ஒன்னா வாழணும்னு சொல்லிட்டு நான் மொட்டை போட்டுக்கிறதா வேண்டிக்கிட்டம்மா. உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற வரைக்கும் எங்களை யாருமே பிரிக்க முடியாதுங்க. ஆனா என்னன்னா நீங்க 2 பேரும் மியூச்சுவலா கையெழுத்து போட்டிருக்கீங்க. அதனால உங்களை பிரிக்கிறதுக்கு ஜட்ஜுக்கு பிரச்சனை இருக்காது. அதை நினைச்சாதாமா எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இத நான் கோர்ட்டா நினைக்கலமா, கோயிலா நினைக்கிறேன். உள்ள தனித்தனியா போற நீங்க வெளியில வரப்போ நீங்க ஒன்னா சேர்ந்து ஜோடியா வரணும். அதுதாம்மா நான் வேண்டிட்டு இருக்கேன். சத்யா மேடம், உள்ள வாங்க. சரி, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. போப்போ, இன்னையோட வாட்டம் க்ளோஸ். என்னை விட்டு எப்படி நீ நிரந்தரமா பிரியணும்னு முடிவு பண்ண அவள் பேபி? என்னால் அது முடியுமா? இல்லை நான் தான் விட்டுருவேன். நீ எப்படி நான் இருந்து டைவர்ஸ் வாங்குறேன்னு நானும் பார்க்குறேன். பெட்டிஷனர்ஸ் யாரு?
யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் பிரபு இந்த வழக்கின் மூலமாக தன்னுடைய ஓ வக்கீல், நிறுத்தியா? இது என்ன கொலை கேஸ் ஆர்கியூ பண்றதுக்கு? புருஷ முன்னாடி சண்டை தானே, நானே விசாரிச்சுக்கிறேன். இல்லை யுவர் ஆனர், முறைன்னு ஒன்று இருக்குல்ல. முறையும் இல்லை புறையும் இல்லை. உனக்கு வக்கீல் ஃபீஸ் கரெக்டாக வந்துடும். கவலைப்பட. என்னப்பா, நீ தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க? டிவோர்ஸ் செஞ்சே ஆகணுமா? ஆமாங்க ஐயா. ஏன் சாப்பாட்டில் உப்பு காரம் இல்லைன்னு பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நேராக கோர்ட்டுக்கு வந்துட்டியா? இல்லைங்க ஐயா, நாங்கள் 2 பேரும் 5 வருஷமா பிரிஞ்சு தான் இருக்கோம். 5 வருஷமா? அப்போ இதுக்கு திடீர்னு இப்போ டைவர்ஸுக்கு வர? ஓஹோ, 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடி பண்ணிட்டியோ? இல்லைங்க ஐயா, சில லீகல் இஷ்யூஸ் இருக்கு. இப்போ எங்கள் 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிட்டா பரவாயில்லன்னு தோணுது. அப்போ லீகல் இஷ்யூ சரியாயிட்டா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவீங்களா? என்ன முழிக்கிற, சொல்லு. பிரியறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்கு லீகல் இஷ்யூ, இல்லீகல் இஷ்யூ, ப்ராப்பர்ட்டி இஷ்யூன்னு தூக்கிட்டு வந்துருவீங்களே. இது உன் வக்கீல் கொடுத்த ஐடியாவா? யுவர் ஆனர், யோ அதராதையா, பெரிய சத்தியசீலன் மாதிரி நடிப்பியே. சேர்றதுக்கு ஒரு காரணமும் தேவையில்லை. ஆனா பிரியறதுக்கு மட்டும் 1000 காரணம் கொண்டு வருவீங்களே. உன் பேர் என்னம்மா? சத்யா. சத்யாவா? உன் பேரை சொல்லி என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டியம்மா. ஏன் சார், என்னாச்சு? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ பேரும் சத்யாதான். அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்ல காணா போயிட்டா. ஐயோ, அவ இன்னி வரைக்கும் கிடைக்கல. அடடா, ஜட்ஜையா பீலிங் ஆயிட்டாரே. இதை வச்சு இவரை நம்ம பக்கம் திருப்பிட வேண்டியதுதான். என் பொண்ணு சத்யா இப்போ உன்ன மாதிரி வளர்ந்துருப்பா. உன் பேரை கேட்டதும் என் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுமா. கவலைப்படாதீங்க சார், உங்க நல்ல மனசுக்கு உங்க சத்யா உங்களை தேடி வந்துருவாங்க. நம்பிக்கையா இருங்க சார். சத்யா வருவான்னு சத்யா வாயாலே கேட்கும்போது ரொம்ப ஆறுதலா இருக்குமா. நீ அடுத்தவங்க கஷ்டத்தை கூட உன் கஷ்டமா நினைக்கிற. அப்படிப்பட்ட உன்னோட வாழறது கஷ்டம்னு இந்த பிரபு சொல்றானே. எப்படிம்மா இது? என்ன சார் பண்றது? உங்க சத்யா காணாம போயிடுச்சுன்னு உங்களுக்கு கவலை, ஆனா இந்த சத்யா ஏன் பிறந்தான்னு எனக்கே கவலை. ஏம்மா இப்படி வெறுப்பா பேசுற? நான் ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதங்கிறதுனால பாக்குறவங்களாம் என்ன பந்து மாதிரி உதைகிறாங்க. இதுவே நான் உங்க சத்யாவா இருந்திருந்தா என் நிலைமை எப்படி ஆயிருக்குமா? இல்ல
நீங்க தான் எனக்கு டைவோர்ஸ் ஆக விட்டுருப்பீங்களா? அப்படியெல்லாம் மனசை விடாதப்பா, உனக்காக நான் இருக்கேன். சார், எனக்கு ஒரு வேண்டுகோள். சொல்லுமா. உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடுமா. நன்றி ஜட்ஜ் அப்பா. நெஞ்ச தொடர மாதிரி பேசுறம்மா. பார்க்க அடக்க உடக்கமா இருக்க. உன்னை போய் எதுக்கு இவன் வேண்டான்னு சொல்றான்? இவனை பார்த்தா குடும்பம் நடத்துற ஆள் மாதிரி தெரியலையே. அடிக்கிற வெயிலுக்கு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு ஏதோ ப்ராடக்ட் விற்கிற மாதிரி இருக்கானே. டேடியும் ஆளும் எப்படிம்மா இத்தனை நாள் இவனோட சேர்ந்து வாழ்ந்த? யுவர் ஆனர், ஆக்சுவலா சத்யாதா ரவுடி. அவங்களோட அடிதடி லைஃப் பிடிக்காம தான் என் கட்சிக்காரர் டைவர்ஸே கேட்கறாரு. இந்த பொண்ணு ரவுடியா? நல்லா பாரியா. முடி கம்மியா இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நீ சொல்லு சத்யா, உனக்கு இவனை பிரிஞ்சு போறதுக்கு சம்மதமா? ஆமாங்கய்யா. அப்படின்னு இவன் சொல்ல சொன்னானா? ஜட்ஜி கேட்டா சம்மதம் சொல்லுன்னு கத்திய காட்டி மிரட்டிருப்பானே. ஆனா உனக்கு பிரபுவோட சேர்ந்து வாழதான் ஆசை. அந்த வேண்டுதலுக்கு மொட்டை போட்டு முடி வளர்ந்துருக்கு. கரெக்டா? என்னப்பா சத்யாவை முறைக்கிற? உன் ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில வச்சுக்க. இது கோர்ட். ஐயா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எங்களை பிரிச்சு விட்டுருங்க. நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? ஆ. இந்த பணக்கார பசங்களுக்கு பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்குறதே வேலையா போச்சு. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து அப்பாவி பெண்களை காப்பாத்துறதா என்னுடைய கடமை. அதனால நீங்க 5 வருஷம் பிரிஞ்சு இருந்ததை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா 6 மாசம் நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழணும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் உங்க மனசு மாறலனா டைவோர்ஸை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். யுவர் ஆனர்,
இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும். அதெல்லாம் முடியாது, உட்காரியா. சத்யா, நீ பயப்படாம பிரபு வீட்டுக்கு போய் வாழுமா. உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு போலீஸ் தினமும் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இவன் தானே உன்னை விட்டு விட்டு வரட்டுனா? ஆமா ஜட்ஜப்பா. பிரபு, விரட்டினத்துக்கு தண்டனையா நீயே சத்யா வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கு வாமான்னு மரியாதையா சொல்லி கூட்டிட்டு போனோம். ஐயா, அம்மா சத்யா, தைரியமா இரு. 6 மாசம் குடும்பம் நடத்தி பிரபு மனசை மாத்து. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா எனக்கு போன் போடு. இவனை குண்டாசில் உள்ள போடுறேன். போகும்போது என் நம்பரை மறக்காம வாங்கிட்டு போமா. கண்டிப்பா. என்ன சார் ஜட்ஜ் இப்படி சொல்லிட்டாரு? ச்சே. சார், மியூச்சுவல் டைவர்ஸ் தானே கேட்டோம். இப்போ எதுக்கு 6 மாசம் சேர்ந்து வாழ சொல்றாரு? நீங்க வக்கீல் தானே, நீங்க அதை அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டாமா? நாங்களே அந்த சத்யா வேண்டான்னு தான் கோர்ட்டுக்கே வந்தோம். மறுபடியும் அவளை எங்க தலையில கட்டி விட்டுட்டாரு அந்த ஜட்ஜு. போங்க சார், நீங்க ஆர்கியூ பண்ணாம எல்லாத்தையும் கோர்ட்டை விட்டுட்டீங்க. என்ன மேடம் பேசுறீங்க? நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஜட்ஜ் என்ன ஒரு வார்த்தை கூட பேசவே விடலையே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜட்ஜு சும்மா சொல்லல. பிரிய நினைக்கிற கப்பிள்ஸுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு சட்டத்திலேயே இடம் இருக்கு.